சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஏப்ரல் 6. ஈஸ்வரன் கொடுத்த எந்த வீட்டு பாடத்தை சோதிக்க வேண்டும்? சப்கான்சியஸ் மைண்டிலும் கனவிலும் கூட சுமை அனுபவமாகிறதா என்பதை. இன்று முதல் மனதில் திடமான உறுதிமொழி எதில் எடுக்க வேண்டும்? யாருடைய சாபமாவது மனதில் இருந்தால் வெளியேற்றி நாளை முதல் ஆசீர்வாதம் கொடுப்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். சமயம் மற்றும் சுயத்தின் வேகத்தில் எவ்வாறு ஆகிவிட வேண்டும், எவ்வாறு கூறக்கூடாது? நீண்ட கால அப்பியாசம்தான் கடைசியில் சகயோகி ஆகிவிடும். மந்தமான புருஷார்த்தம் உடையவர் கடைசியில் வேகப்படுத்துவோம் என்று கூறக்கூடாது. பக்தியில் நாம் அலைவதை பார்த்த சிவத்தந்தை எந்த 3 சிம்மாசனம் கொடுத்திருக்கிறார்? அழியாத ஆசன நிவாசி சிவனின் இதய சிம்மாசனம் ராஜ்ய சிம்மாசனம். தற்கால சமயம் ஏன் பெரிய கஜானா என கூறப்படுகிறது? எதை அடைய விருப்பமோ, எந்த வரதானத்தை அடைய வேண்டுமோ தன்னை சிரேஷ்டமாகவும் ஆக்கிக் கொள்ள முடியும். எனது மற்றும் உனது என்று கூறுவதில் உள்ள வேறுபாடு என்ன? எனது என்று கூறுவது நம் மாயாவிற்கு அடிமை, உனது என்று கூறுவது மாயா நமக்கு அடிமை. சாபம் கொடுத்தாலும் கொடுத்தவர் அலட்சியமாக இருந்து விடுகிறார், பெறுபவர் அதிகமாக துக்கம் அடைகிறார். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? என்ன நடந்தாலும் தைரியம் வைக்க வேண்டும். சாபத்தின் தாக்கத்தை 10 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்து லேசாக்கி விட வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.